சிலிக்கான் யூனிலேட்ரல் ஸ்விட்ச்ன்றது பவர் செமிகண்டக்டர் ஸ்விட்சிங் டிவைசஸில் இது ஒரு ஸ்விட்ச், ஒரு டிவைஸ். அதாவது தைரிஸ்டர் ஃபேமிலி மெம்பர்ஸில் இது ஒரு மெம்பர். இந்த டிவைஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல்ஸ் இருக்குது, ஆனோட் கேத்தோட் கேட். இது 4 லேயர் 3 ஜங்ஷன் டிவைஸ் தான். இதனுடைய எக்ஸ்ட்ரா ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, கேட்டுக்கும் கேத்தோடுக்கும் இடையில் ஒரு லோ வோல்டேஜ் அவலன்ஸ் டயோட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட் டெர்மினல் ஆனோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்டைப் செமிகண்டக்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. இதை நம்ம கவனமாக பார்த்துக்கிடணும். இந்த அவலன்ஸ் டயோடோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில் அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் ஒரு ஃபிக்ஸட் லெவலில் இருக்கும் பொழுது இந்த ஸ்விட்ச் வந்து ஆன் கண்டிஷனுக்கு வந்துடும். அதுதான் இதனுடைய யூஸ். இப்போ ஸ்விட்சிங் வோல்டேஜ், அதாவது பிஎஸ்ன்ற வோல்டேஜை விட குறைவாக இருக்கும்போது இந்த டிவைஸில் ஒரு ஸ்மால் லீக்கேஜ் கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். இந்த ஸ்விட்சிங் வோல்டேஜை கிராஸ் பண்ணும் பொழுது, அதை விட நம்ம அதிகமாக ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில வோல்டேஜ் அப்ளை பண்ணும் பொழுது சர்க்கியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இது 6 to 10 வோல்ட்டில் இந்த ஸ்விட்ச் வந்து ஆன் கண்டிஷனுக்கு வந்துடும். அது ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் அப்ளை பண்ணக்கூடிய ரிவர்ஸ் வோல்டேஜ் 10 வோல்ட்டாக இருக்கும். 30 வோல்ட்டாக இருக்கும் பொழுது ரிவர்ஸ் பிரேக் டவுன் அக்கராகி கரண்ட் ஃப்ளோ அதிகமாகுது, கரண்ட் அங்கே அதிகமாகுது. இப்போ இது வந்து எப்போ ஆஃப் ஆகுதுன்னா, ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இந்த சர்க்கியூட் வந்து ஆஃப் ஆகுது. ஃபார்வர்டு வோல்டேஜ், அதாவது ஸ்விட்சிங் வோல்டேஜை விட கிரேட்டர் தான் இருக்கும்போது இது ஆன் கண்டிஷனில் இருக்குது. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, டைமிங் சர்க்கியூட், லாஜிக் சர்க்கியூட், ட்ரிகர் சர்க்கியூட், மோனோஸ்டேபிள், பைஸ்டேபிள், இந்த சர்க்கியூட்லலாம் இது அப்ளை ஆகுது. தேங்க்யூ.